ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம வந்து நார்த் இந்தியன் ஃபுட் வந்து பானிபூரி பேல்பூரின்னு சாப்பிட்டாலும் நம்ம ஊர் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு விட்டது தாங்க எல்லா ஸ்நாக்ஸுமே. அதுவும் அந்த சில் கிளைமேட்டில் சாப்பிடும்போது அடடா அப்படி தாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு காலையிலேயே சுண்டல் ஊற வச்சு அவனை வந்து 2 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் 1 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் விட்டு சுண்டல் சாப்பிட்ணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபி தான், பட் இருந்தாலும் ஒரு மினி வ்ளாகாக நீங்கள் பாருங்கள். இவன் விசில் வரவே வந்து வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே வந்து நறுக்கி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சதும் சின்னதாக ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி 4 கடுகு போட்டு அந்த கடுகு பட்டன்னு கோவப்பட்டு நம்ம மேலே இது பண்ண அதோடவே கருவேப்பிலையும் போட்டு லேசாக நம்ம மேலே எண்ணெயும் தெறிக்க எல்லாமே போட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேலு ஒரு வாசம் வரும் பாருங்க, அடி போலி அப்படி இருக்கும். அந்த வாசத்துக்கே சுண்டல் சாப்பிடணும் போல் இருக்கும். அப்புறம் நம்ம வேக வச்ச ஆளை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருந்தார். இதுக்கு மேலே விட்டுருந்தோன்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான இது. அப்படியே அவரை கொண்டு போய் வடைச்சட்டியில் கொட்டும் போதே வந்து அந்த வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து ஊற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணி வேக வைக்க மாட்டோம், அப்படியே வேக வச்சுருந்தோம். அப்படியே வேக வச்சனால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா உப்பு செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே அந்த எல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த வாசத்துக்கு எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுண்டல் ரெசிபி வந்து இருந்துச்சு. தண்ணி ரொம்ப போயிடுச்சு அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக தண்ணி இழுத்ததுக்கு அப்புறமேல நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் அந்த ஆயில் எல்லாமே வந்து சுண்டலில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாப்பிடும்போது ஈவனாக இருக்கும். இதோ சுண்டல் ரெசிபி ரெடி. தேங்க்யூ, பாய் பாய்.